எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். உங்களோட பல் ஈறுகளில் இரத்த கசிவு இருக்கா? உங்கள் பல்லோட ஈறுகள் பலம் பெற வேண்டுமா? இயற்கையான முறையில் இந்த ஈறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பல் அதிகமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த சிதைந்த ஈறுகள் பல் ஈறுகள் மீண்டும் முளைக்குமா? என்ன டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் போன்ற பல் ஈறு சம்பந்தமான பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா? அதற்கான விடை தான் இன்னைக்கான வீடியோ. முதல் விஷயம், பல் ஈறுகளில் இரத்த கசிவு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் காஸ் பீஸு, சுத்தமான ஒரு காஸ் பீஸு, துணி மாதிரி தான் காட்டன் காஸ் பீஸுன்னு சொல்லுவாங்க. மெடிக்கலில் கிடைக்கும். எப்போவுமே ஃபஸ்ட் எய்டுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. உடம்புல எந்த பகுதியில் இரத்த கசிவு இருந்தாலும் அந்த இடத்துல இதை வச்சு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியும். குறிப்பாக ஈறுகள்லேருந்து இரத்த கசிவு வரும்போது இதை சுத்தமான தண்ணீரில் நனைச்சி அந்த ரத்தம் கசிவு பகுதியில் கொஞ்சம் அழுத்தி போடுங்க. இரத்த கசிவு நின்றுடும். ஆனால் இரத்த கசிவு ஏன் ஏற்படுது? இதை தவிர்க்க நம்ம பல் ஈறுகளை பலப்படுத்த இயற்கையான ஒரு வழிமுறை தான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். நம்ம அஞ்சரைப்பட்டியிலேருந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த ரெசிபிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை இந்த 10 ml மருந்து குப்பியில் போட்டுக்குவோம். கூடவே நம்ம எடுத்து வச்ச உப்பு இதையும் நம்ம போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு மேஜிக் இன்க்ரீடியண்ட் வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட தேங்காய் எண்ணெய் தான் நம்ம இதில் ஊற்றிக்க போகிறது. ஸோ தேங்காய் எண்ணெயை நம்ம ஒரு 10 ml வரைக்கும் எடுத்துட்டோங்க. ஆக்சுவலாக உப்பும் எண்ணெயும் கலக்காது. கலக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு டூத்பிக்கு. இந்த டூத்பிக் வச்சு சும்மா முடிஞ்ச அளவுங்க லைட்டாக ஒரு கலக்கி விடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டதுக்கே நிறம் நல்லா மாறிடுச்சு. இப்போது இதை வச்சு நாம் ஆயில் புல்லிங் பண்ண போகிறோம். இந்த சால்ட் டர்மரிக் கோகோனட் ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, உயிரை கொள்ளக்கூடியது. உப்பு நார்மல் தண்ணீரில் வாய் கொப்பளிக்கிறதை விட உப்பு தண்ணீரில் வாய் கொப்பளிக்க சொல்லுவோம். ஆயில் புல்லிங் இதுவுமே நம்ம ஈறுகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. என்னங்க இந்த இயற்கை செய்முறையை பார்த்தீங்களா? இது ஜஸ்ட்டு நம்ம பல்லோட எவறுகள் ஈறுகள் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயம். கோகோனட் ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டாலும் சரி, போடாமல் இருந்தாலும் டைரெக்டாக வெறும் செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம். இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பல்லோட ஈறுகள் பலப்படுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கிருமிகள் அழியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. முதல்ல பல் ஈறுலேருந்து ஏன் இரத்த கசிவு ஏற்படுது? ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த இரத்த கசிவு ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இது தாங்க. அதாவது பற்களுக்கு உள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே கூட தெரியாது. ஆனால் பற்களுக்கு உள்ளார ஏற்படக்கூடிய இந்த கரைகள் இருக்குது பார்த்தீங்களா, பிளேக். இந்த கரைகள் ஸ்டெயின், ஃபஸ்ட்டு டென்டல் ஸ்டெயின். அதுக்கப்புறம் இந்த கரைகள் போக போக கொஞ்சம் கடினமான அழுக்காக மாறுது. அதை பிளேக் அப்படிங்கிறோம். இந்த கடினமான அழுக்குகள் இப்போ எந்த பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? பற்களோட ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பற்களுக்கு இடையில், ஒவ்வொரு பல்லுக்கும் இடையில், மஞ்சள் கலர் சரியாக தெரியல, சிகப்பு கலர் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு பல்லுக்கு இடையில் சேரக்கூடிய இந்த அழுக்குகள் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டில் கூட தெரியாது, உள்பக்கம் நீங்கள் இதை இந்த மாதிரி லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த அழுக்குகள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெயினை உருவாக்குது. நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபி, டீ, நீங்கள் சப்போஸ் சீக்கிரம் சாப்பிட்டோன்னு படுத்துடுறீங்கன்னா வயிற்றுலேருந்து வரக்கூடிய ஆசிட் கூட சில சமயம் உங்கள் பல் அரிப்பை உண்டாக்கலாம். நீங்கள் ப்ரஷ்ஷே பண்ணுறதில்ல நைட்டில் அப்படின்னா உங்கள் பல் இடுக்கில் சேரக்கூடிய அந்த அழுக்குகள் காலப்போக்கில் உள்ள கரையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த கரை ரொம்ப கட்டியாக மாறி டென்டல் பிளேக்காக மாறிடுது. இந்த டென்டல் பிளேக் அப்படிங்கிறது நம்ம பல் எவறுகள் இப்போ உள்ளே படியக்கூடிய அழுக்கு அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அழுக்கு, கரை, பிளேக் இது கம்ஸை பாதிக்குது. அதுக்கப்புறம் இந்த கம் வீக்கமடையுது. ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கமடைய ஆரம்பிக்குது. ஈஸியாக இந்த மாதிரி வீக்கமடைய ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ஈஸியாக இது டேமேஜ் ஆகி அதுலேருந்து ரத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் போக போக இந்த தேய்மானம், இந்த அழுக்குகள் மிகவும் அதிகமாக இந்த பிளேக் அப்படிங்கிறது டார்டார் அப்படின்னு மாறும். டார்டார் இப்போ பாருங்கள் பல்லோட உள்பக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னு. முதல்ல கொஞ்சம் இருந்தது, இப்போ ஃபுல்லாக பல்லோட உள்பக்கம் ஃபுல்லாக அழுக்குகள் படித்தது மட்டும் இல்லாமல் குறிப்பாக
நீங்கள் பார்க்கக்கூடியது ரொம்ப கட்டியான அழுக்குகள். ஸோ எவ்வளோ பெரிய கட்டியான அழுக்குகள் அதை அப்படியே என்ன பண்ணுச்சு, உங்களோட பல் எவறுகளை அப்படியே அரிச்சு எடுத்துருச்சுங்க இன்ஃபெக்ஷனு. இதனால் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த கட்டியாக டென்டல் டார்டரை உங்களால் பார்க்க முடியுது. இந்த டார்டர் அப்படிங்கிறது ஜிஞ்சிவைட்டிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜு. இதனால் வந்து உங்களுக்கு கெட்ட வாடை அடிக்கிறது, பேடு பிரெத்து, பல்லு வலிக்கிறது. நீங்கள் ஒரு திடமான பொருளை கடித்து சாப்பிட முடியாது, கடித்தா பல்லு வலிக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப இந்த மாதிரி டார்டர் அளவுக்கு பல்லில் அழுக்குகள் சேர்ந்து வீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஜிஞ்சிவைட்டிஸில் வந்து உங்களுக்கு லைட்டாக ப்ளீடிங் இருக்கலாம், தொட்டால் ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாகாது. பல்லு வலி, பல் கூச்சம், கடிக்க முடியல அப்படிங்கிற விஷயம்லாம் வராது. ஆனால் போக போக நாளடைவில் இந்த அளவுக்கு இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக பல் ஈறுகளில் ரத்த கசிவுக்கு முதல் முக்கியமான காரணம் பிளேக்கு, டார்டரு, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் தான். அது நம்ம கம்ஸை பாதிக்கிறது தான். அதனால் என்ன பண்ணலாங்க? ப்ரஷிங் வந்து என்றைக்குமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையிலையும் இரவும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அழுத்தி பயங்கரமாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த ப்ரஷஸ் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது என்னோடய ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். ஸோ அப்படி ப்ரஷ் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படின்னு ரொம்ப அழுத்தாதீங்க. பாருங்கள், இவ்வளோ அழுத்தக்கூடாது. ப்ரஷஸ் லைட்டாக அப்படியே ப்ரஷ் பண்ணுங்கள். மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. இங்கே ப்ரஷ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே ப்ரஷ் பண்ணிட்டீங்க. எல்லா சைடும் ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? இப்போது வாயை திறந்து பல்லோட மேற்புறத்தில் லைட்டாக அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணுங்கள். பல்லோட மேற்புறத்தை இப்படி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்னு ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து முக்கியமாக பல்லோட உள்பகுதி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட விட்டுருவாங்க. இப்படியே பண்ணக்கூடாது. எப்பவுமே இப்படி தான் பண்ணணும். ஸோ இப்படின்னு பண்ணிவிட்டு எல்லா சைடும் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள மேலாக்க இப்படி எடுத்து விட்டுட்டு எல்லாமே அப்புறம் உள்ள இதுவுமே ஃப்ரண்ட் டு பேக் தான். இப்படி லைட்டாக இப்படி ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட். அதே மாதிரி மேலே ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட் டு பேக். ஸோ உள் பக்கம் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அடுத்து நாக்குக்கு இங்கே இது இல்லை. நாக்கில் வந்து ப்ரஷ் பண்ணி அப்படியே நாக்கை வலிக்கிறது அப்படிங்கிறது நம்ம டங் கிளீனர் யூஸ் பண்ணணும் இல்லை, ப்ரஷ்லேயே வந்து நம்ம நாக்கை லைட்டாக வலித்து விடலாம் மேலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் ப்ரஷ்ஷிங் கம்ப்ளீட்டு. இது வந்து காலையிலையும் இரவு பண்ணுறது பெட்டர். ஒவ்வொரு உணவு சாப்பிட்ட பின்னாடியும் பண்ணுறது சொல்கிறாங்க, அந்தளவுக்குலாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் காலையிலையும் இரவும் பண்ணுங்கள். இதோட நம்மளோட வேலை முடிஞ்சுதா? கிடையாது. அதாவது நான் என்ன சொன்னேன், இந்த டென்டல் பிளேக்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் இந்த பல் இடைப்பட்ட பகுதியில் சேரக்கூடிய அழுக்குகள், உணவுகள், இதுதான் மெயின் காரணம். அப்போ நான் வாங்கி வச்சுருக்கிறது டூத்பிக் ஃப்ளாஸிங் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. நூல் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி டைரெக்டாகவும் கிடைக்குது நம்மளுக்கு டென்டல் ஃப்ளாஸு. இந்த டென்டல் ஃப்ளாஸை யூஸ் பண்ணி நம்மளோட பல் ஈறுகளுக்கு இடையில் சுத்தம் பண்ணலாம். அதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நரம்பு மாதிரி இருக்குது. இந்த நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஸை வச்சு, டென்டல் ஃப்ளாஸை வச்சு நம்ம ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலையும் வச்சு எடுக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் பல்லே இருக்குன்னா இப்படி தெரியுங்க உங்களுக்கு. நம்ம ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலையும் இதை உள்ள மேலே கீழே அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு, மேலே கீழே ஃப்ரண்ட்டு பேக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பற்களுக்கு இடையிலையும் நம்ம வச்சு நம்ம பல்லை க்ளீன் பண்ணுங்க. ஃப்ளாஸிங் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடையாவது பண்ணுங்க, இல்லை டெய்லி ஒரு வாட்டி பண்ணுறது ரெக்கமெண்டேஷன். அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது உங்களோட ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலும் பண்ணுங்க. இது வந்து உங்கள் பல்லோட உள்பக்கமாக படியக்கூடிய 2 பல்லுக்கு இடையில் சேரக்கூடிய அழுக்குகளை நீக்கிடுங்க. டென்டல் ஃப்ளாஸிங் இப்போ ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ நான் டங் கிளீனிங் கூட அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ப்ரஷ் பண்ணும்போதே இப்போ நம்ம செஞ்சு காமிச்ச மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். ஆனால் ஃப்ளாஸிங் அப்படிங்கிறது ஒன்று இந்த மாதிரி வாங்கிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா ஒரு நூல் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ண முடியும். 2 பக்கமும் நூலை வந்து இங்கே ஒரு பக்கம் கையில் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இப்படி இடிச்சு பிடிச்சிக்கிட்டு, அந்த நூலை உள்ளே விட்டு இப்படி 2 பல்களுக்கும் இடையில் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாலும் நடுவில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்படிங்கிறது வந்துடும். ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க, இது ரொம்ப ஷார்ப்பானது. ரொம்ப மேலே போனீங்கன்னா போய் கம்ஸை குத்தி உண்மையிலேயே ரத்தம் வந்துடும், சாதாரணமாக ரத்தம் வந்துடும். அதனால் வந்து கரெக்டாக பண்ணணும். காலப்போக்கில் அது உங்களுக்கு பழகிடும், எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பழகிடும். அதனால் பழக பழக இது உங்கள் கைக்கு வந்துடும். ப்ரஷிங் மாதிரி ஈஸியாக ஃபஸ்ட்டில் இருக்காது, போக போக ஈஸியாகிடும். சரிங்க, பல் ஈறுகளில் ரத்தம் வரத்துக்கான காரணங்கள் என்னென்ன? ஒரு 10 காரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம அந்த அழுக்குகள் சேர்வதை பார்த்துட்டோம். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா இதுதாங்க, கர்ண கொடூரமாக பிடிச்சி அழுத்தி ப்ரஷ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களை ஈரகளை டேமேஜ் பண்ணும். அதுவும் நம்ம உடம்போட உறுப்பு தான் பல், ஈறுகள்லாம். அதுவும் கொஞ்சம் சாஃப்டான பகுதி தான் ஈறுகள். அதனால் வந்து அதை ரொம்ப பிடிச்சி அழுத்தக்கூடாது. நான் செஞ்சு காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு செய்யணும். அதுதான் 2வது முக்கியமான காரணம் ஈறுகள்லேருந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு. 3வது காரணம் இம்ப்ராப்பர் ஃப்ளாசிங். அதாவது ஃப்ளாசிங் இதே தான், இதை வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னாலும், ரொம்ப ஷார்ப்பாக பண்ணாலும் இதனாலையும் ஈறுகள்லேருந்து ரத்தம் வரலாம். 4வது, சில பேர் பல் கட்டியிருப்பாங்க, சில பேர் இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ரூட் கனால் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பல்லில் ஏதாவது டென்ச்சர் ஏதாவது புதுசாக ஏதாவது ஃபிட் பண்ணியிருக்காங்க, அது சரியாக ஃபிட் ஆகலை, இதனால் ரத்த கசிவு ஏற்படலாம். 5வதுங்க, இப்போ இதய நோய், சர்க்கரை கொதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை தருவோங்க. இந்த பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஆஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரை முக்கியமான மாத்திரை. இந்த ஆஸ்பிரின் மாத்திரையெல்லாம் நம்ம ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக அடிபட்டால் கூட அந்த இடத்துலேருந்து ரத்த கசிவு அப்படிங்கிறது நிற்காமல் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஏன்னா உறைதல் தன்மை குறைவு ரத்தத்துக்கு. ஸோ இந்த மாத்திரைகளால் சில சமயம் உங்களுக்கு அந்த பல்லில் வந்து புண்ணு ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அது ரத்தம் அதிகமாக வரும். ரத்தம் உறைதலுக்கான நேரம் அதிகமாகிறதுனால, மாத்திரையினால் அதிகமாகிறதுனால உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ஆஸ்பிரின், எக்கோஸ்பிரின், குளோபிடோக்ரல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மாத்திரைகள் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா அதனால் ரத்த கசிவு இருக்கலாம். அடுத்ததுங்க, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பல் ஈரலேருந்து ரத்த கசிவு ஏற்படும். அது என்ன சார், பழம் சாப்பிடாமல் இருந்தாவா? ஆமாங்க, இப்போ ஆரஞ்சு பழம், லெமன் இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சை, அதுக்கப்புறம் கிவி, ஆப்பிள், தக்காளி, கிரேப்ஸு, கேப்சிகம், இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள், முக்கியமாக பழங்கள்ங்க. ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், எலுமிச்சை பழம், ஆப்பிள், இதெல்லாம் வந்து என்ன விட்டமின் இருக்குது? வைட்டமின் சி அப்படிங்கிற வைட்டமின் சத்து மிக முக்கியமாக இதில் இருக்குங்க. இந்த வைட்டமின் சி குறைபாடு ஏற்படும் போது உங்களுக்கு ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படும். இதனால் வந்து பல் ஈறுகள்லேருந்து ரத்தம் வருதல்ங்கிறது இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் ஓரளவுக்காவது பழங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால வைட்டமின் சி குறைபாடு அப்படிங்கிறது அரிது தான். ஆனால் கப்பலில் போகக்கூடிய மாலுமிகள், செயிலர்ஸ், இவங்கெல்லாம் நீண்ட காலத்துக்கு உணவு எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அவங்களாம் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போக வேண்டிய உணவு இந்த ஆரஞ்சஸு, லெமனு, எலுமிச்சை எல்லாம். ஏன்னா அந்த காலத்தில் கப்பல் பயணம் போனால் பல பேர் வந்து கொத்தாக இறந்து போனாங்க இந்த ஸ்கர்வி அப்படிங்கிற விட்டமின் சி குறைபாட்டு நோயால். அடுத்ததுங்க, கர்ப்ப காலத்தில் வந்து ஈஸியாக பல் ஈறுகள்லேருந்து வரக்கூடிய ரத்த கசிவுங்கிறது இருக்கலாம். அதுக்கு மெயின் காரணம் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாறுபாடுகள். அடுத்து நம்ம சில அரிதான காரணங்களுக்குள்ள வருவோங்க. முதல் விஷயம், ரத்தத்தில் வரக்கூடிய ஒரு விதமான நோய், லுக்கீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லுக்கீமியாவில் வந்து உங்களுக்கு ரத்தம் உறைதல் தன்மை குறையலாம். இதனால் ப்ளீடிங், பல் ஈறுகள்லேருந்து ஏற்படலாம். வைட்டமின் கே அப்படிங்கிற சத்து நம்ம ரத்தம் உறைதல் தன்மைக்கு முக்கியம். அது குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி பல் ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படலாம். மற்றும் பல்வேறு விதமான ப்ளீடிங் டிசார்டர்ஸ், இதெல்லாமே வந்து ரத்த கசிவு ஏற்படுத்தக்கூடியது தான். ஏன்னா இது வந்து ரத்தம் உறைதல் தன்மையை பாதிக்கக்கூடிய நோய்கள், பல வகையான நோய்கள் இருக்குது. இதெல்லாம் அரிதான காரணங்கள், இதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் முக்கியமான ஒரு நோய் நாம் ஞாபகம் வச்சுக்கணும், டயபெட்டிஸ். சர்க்கரை நோயில் வந்து நம்மளுக்கு சர்க்கரை அது நம்ம உடலில் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது. மேலும் இனிப்புகள்லாம் நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இனிப்புகள், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை, இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட பல் ஈறுகளை நல்லாவே அரிக்க ஆரம்பித்து சிதைக்க ஆரம்பிச்சிடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போது வீட்டு வைத்திய முறைகளுக்குள்ள வருவோம். ஃபஸ்ட்டு இந்த பல் ஈறுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நம்ம என்னங்க பண்ணணும்? நம்ம இனிப்புகள் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். டொபேக்கோ, ஸ்மோக்கிங், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பல் கரையை ஏற்படுத்தும். ஆல்கஹால், இது எல்லாமே பல்லுக்கு எதிரி. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது தெரிய வேண்டிய விஷயங்கள், முதல் விஷயம், சாப்பிட்ட பின்னாடி வாய் கொப்பளிச்சு தண்ணீர் யூஸ் பண்ணி வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இரவு நேரத்தில் வந்து தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் அப்படிங்கிற வகையில் பண்ணலாம். சாதாரணமாக தேங்காய் எண்ணெயை 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ எடுத்து
10 நிமிடமாவது நல்லா வாயை கொப்பளிச்சு துப்புங்க. இரவு நேரத்தில் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. அழுக்குகள் சேர்ந்திருக்காது நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்ச உடனே. அதனால் இரவு நேரத்தில் இன்ஃபெக்ஷன் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு குறைவு. இதனால் பல் ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கும். மஞ்சள் நம்ம பல் ஈறுகளுக்கு நல்லது. நம்ம பல் ஈறுகளுக்கு நம்மளே கொஞ்சம் மசாஜிங் கொடுக்கலாங்க. நம்மளா கொடுக்கக்கூடிய மசாஜிங்கில் வந்து இந்த கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, சோற்று கற்றாழை. இந்த கற்றாழை வந்து அலோவேரா ஜெல் வந்து சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. நம்ம ஜிஞ்சிவான்னு சொல்லக்கூடிய இந்த பல் ஈறுகளுக்கு அந்த ஜெல்லை பயன்படுத்தி பார்த்துருக்குறாங்க. அந்த ஜெல்லு ரொம்ப நல்ல பயனை தருது அப்படிங்கிறது புரியுது. அதோட ஆரோக்கியம் மேம்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அந்த ஆராய்ச்சிகளில். 3வது க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீ சாப்பிட்றதும் அதில் ஏதோ கிருமிகளை கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நான் ஆராய்ச்சிகள் அப்படி இருக்குங்கிறதுனால 2021 ஒரு மெட்டா அனாலிசிஸ், அந்த ஆராய்ச்சி எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, சிதைந்து போன பல் ஈறுகள் அது மீண்டும் முளைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான விடை என்னென்னா முளைக்காது, வாய்ப்பு இல்லை. எப்படி வந்து நம்ம தோல் செல்கள் மீண்டும் வளருதோ, முடி மீண்டும் வளருதோ, அந்த மாதிரி நம்மளோட பல் ஈறுகள், சிதைந்து போன ஈறுகள் மீண்டும் வளராது. வேணால் நம்ம மேலும் அதை சிதைவடையாமல் பாதுகாக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன 3 விஷயங்கள், தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் செய்கிறது, ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி மசாஜிங் செய்கிறது பல் ஈறுகளுக்கு, க்ரீன் டீ உபயோகப்படுத்துறது குடிக்கிறது போன்ற 3 விஷயங்கள் பல் ஈறுகளுக்கு நன்மை செய்கிறதா நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. ஆனால் மீண்டும் வளர விட செய்யலைனாலும் ஓரளவு நல்ல ஒரு எஃபெக்ட் இந்த 3 விஷயங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. அடுத்து நம்ம ஈறுகளோட ஆரோக்கியத்துக்கு நம்ம உணவில் தயிர் சேர்த்துக்கிறது மிகவும் அவசியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பல்லோட ஆரோக்கியத்துக்கு கொய்யா இலைகள், ஒரு 5 கொய்யா இலைகள் நல்லா கழுவிட்டு, பச்சை கொய்யா இலைகளை நல்லா மென்று கடித்து சுவைத்து கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் துப்பிட்டாலும் நல்லது தான். இல்லை கொய்யா இலைகள் ஒன்றும் பண்ணாது, 1-2 இலைகள் நிறைய பேருக்கு ஒத்துக்கும், நல்லது தான் செய்யும். கொய்யா இலைகளை யூஸ் பண்ணி பாருங்கள், பல் ஈறுகளோட நன்மைக்கு. ஹெல்த்தியாக இருக்கும் பல் ஈறுகள். பல் கூச்சம் அதெல்லாம் இருக்கும் சில சமயம். அதுக்கெலாம் வந்து இந்த பூண்டு, ஒரு பல் பூண்டு அதே அளவு உப்பு 2 சேர்த்து நசுக்கி அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த பல் கூச்சம் நல்லாவே குறையும், ஈறுகளுக்கு நல்லது. பச்சை வெங்காயம் கடித்து அப்ளை பண்ணி பாருங்கள், அது பற்களுக்கு நல்லது, பல் ஈறுகளுக்கு நல்லது, பல் கூச்சம் குறையும். மற்றபடி சில எண்ணெய்கள் வந்து யூக்கலிப்டஸ் எண்ணெய், அது வந்து நம்ம கம்ஸுக்கு நல்லது. ஏன்னா அது ஒரு ஜெர்மிசைடு, கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணலாம். மசாஜிங் பண்ணலாம் இந்த ஆயில் வச்சு, யூக்கலிப்டஸ் எண்ணெய் இல்லைனா பெப்பர்மெண்ட் எண்ணெய். இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய். அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான், பட் ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதாவது 3% ஹைட்ரஜன் பெராக்சைடு 1/4 கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவு 1/4 கப்பு தண்ணீர் யூஸ் பண்ணினீங்கன்னா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து வச்சு வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முழுங்கிடக்கூடாது. இது கெமிக்கல் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதனால் இது 2ஐயும் 1/4 கப்பு மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம வாய் கொப்பளித்து துப்பிட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்ம ஈறுகளுக்கு நல்லது. சாதாரண மஞ்சள் தூள் அதை வச்சு நம்ம பல் ஈறுகளை நம்ம அப்படியே மசாஜ் பண்ணலாம், பல் ஈறுகளுக்கு நல்லது. அடுத்து என்ன விதமான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் பல் ஈறுகளுக்கு அப்படின்னு, அதாவது டென்டிஸ்ட்டு நான் கேட்டேன். ஏன்னா இன்றைக்கி பேஸ்ட் வந்து நிறைய வருது. இதில் 2 விதமான பேஸ்ட் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து நார்மலாக பல்கடை வெள்ளையாக்கக்கூடிய பேஸ்ட் அப்படின்லாம் நிறைய மார்க்கெட்டிங் செய்யப்படுது. இன்னொரு வந்து சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் சேர்க்கப்பட்ட மருந்துகள் சேர்க்கப்பட்ட பேஸ்ட்டுன்னு ஒன்று வருது. இது 2 குரூப்பாக வருது. இதில் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு டென்டிஸ்ட் சொன்னார் என்கிட்ட. அதாவது நீங்கள் வந்து பல் ஈறுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நிறைய இருக்குது, நான் வந்து 1-2 இல்லை நிறைய இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான். எந்த ஒரு ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பல் வந்து கரையான மாதிரி இருக்கும். அதை நம்மளால் தவிர்க்க முடியாது சார். ஆனால் நம்மளுக்கு அல்டிமேட்டாக கம்ஸ் தான் முக்கியம், பல் ஈறுகள் தான் முக்கியம். பல்லு வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பல் ஈறுகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வயசாக சீக்கிரம் ப்ராப்ளமெட்டிக் ஆகிறது. பல் ஈறுகளை நம்ம பாதுகாக்கணும். பல்லை விட பல் ஈறுகள், அதை தாங்கி பிடிச்சிருக்க ஈறுகள் முக்கியம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். சரிங்க, இது வரைக்கும் நம்ம பல் ஈறுகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க பல்வேறு விதமான டிப்ஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த ப்ளீடிங்,
பல்லுல இருந்து ரத்த கசிவு ஏற்படுறது குறித்து நிறைய சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டென்ச்சர்ஸ்னால வருது அப்படின்னா நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போய் தான் அந்த பல் ஈறு ரத்த கசிவுக்கு உண்டான விஷயத்தை சரி பண்ணணும். ப்ளீடிங் டிஸார்டர் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய விஷயம் செய்யணும். நியூட்ரிஷன் சத்து குறைபாடு இருக்குது, வைட்டமின் சி குறைபாடுனா அதுக்குரிய மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிடணும். இதெல்லாம் மற்ற விஷயங்கள். ஜென்ரலாக ஈறுகளை பாதுகாத்திங்கனாலே, அந்த பிளேக் உருவாகாமல் அழுக்குகள் உருவாகாமல் பாதுகாத்திங்கனாலே உங்கள் பற்களை பாதுகாக்க முடியும். உங்களுக்கு பல் ஈரலேருந்து வரக்கூடிய ரத்த கசிவு குறையும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டதுக்கே நிறம் நல்லா மாறிடுச்சு. ஆக இந்த மூன்றும் சேர்ந்த கலவையை வச்சு நம்ம ஆயில் புல்லிங் செய்யும்போது உப்பு எண்ணெயில் கலக்காததுனால, தேங்காய் எண்ணெயில் கலக்காததுனால அது அப்படியே நம்ம வாய் ஃபுல்லாக பரவுது. இப்போவுமே நான் பேசிகிட்டு இருக்கும்போது என் வாய் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே உணர்வு உப்போட டேஸ்ட்டு தான். ப்ளஸ் ஒரு விதமான மைல்டு காரத்தன்மையும் இருக்குது இதில்.